சரி விடுங்க. சொன்னா ஏதாவது திட்டுவானு. கங்கோ 2 போனா நல்லா இருக்கும். போற நிலைமையை பார்த்தா வராது போல. இவ ஏதாவது கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கலாம் எனக்கு. சரி வேற மாதிரி. இப்போ ப்ரோ செத்தவனே நீ போஸ்ட்மார்டம் பண்ணலாம் பிளான் போட்டாதானே? இல்ல இல்ல நல்லா இருக்கும்பா. அதான் இப்ப பொருள் இல்ல அந்த அந்த பையனை பழிவாங்க திரும்ப கார்த்தி வரான். அதான் அந்த கார்த்தி இது பண்ணா. அதான் அதுக்கு வந்துட்டு ஒரு திரும்ப பையனை காப்பாத்த போறேன். முதல்ல இந்த பையனை திரும்ப காப்பாத்துறேன்னு நினைக்கும் போது அந்த படம் எடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பானுங்க. அதான் அதுதான் யோசிக்கிறேன். ஒரு தடவை பையனை காப்பாத்த போனது என்னாச்சுன்னு தெரியும். சரி. ஆக்சுவலா எனக்கு இந்த பேட்ட விஸ்வாசம் டைம்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. எவ்வளவு ரஜினி அபியூஸ் பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸ். எனக்கு இன்னும் அந்த விஷயத்த நான் மறக்க முடியல. ஆக்சுவலா எம்ஜிஆர் காலத்துல நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு ரஜினி இப்படிப்பட்டவர் அடிச்சாங்க அந்த மாதிரி ராமபுரம் போட்டது. அஜித் ஃபேன்ஸ் பச்சை வந்து அஜித்தே திட்டுவானுங்க. புரியுதா? சத்தியமா சொல்றேன், அஜித்தே திட்டுவானுங்க. ஆனா அந்த மாதிரி சொல்றது பக்கத்துல வரவங்க திட்டுறதுலாம் ஒண்ணும் இல்லை என்ன கேட்டேன். இவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்களா? சூரிய அடிக்கிறதுக்கு நம்மள சூரிய அடிக்கிறதுக்கு இப்ப நீ நோட் பண்ணிக்க சூரிய அடிக்கிறதுக்கு விஜய் ஆதித்யநாதெல்லாம் டயர் பண்றான். அவனுக்கு இப்ப என்ன கேக்குறாங்க, நீ என்ன பண்ண 130 பண்ண, நான் என்ன பண்ணேன் 100 பண்ணேன், உனக்கு என்ன வித்தியாசம் கேக்குறான். அதான் நைஸா. ஆனா அவனுங்களே ட்வீட் பண்ண ஊரே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அவனுக்கு கேட்டது. நாக்கப் போடுற மாதிரி. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். சிவகார்த்திகேயன் கூட நல்ல டைரக்டர் சூஸ் பண்ணி நல்ல ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணி பண்றான். சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை அதை பண்றதுல? ப்ரோ சூர்யாவை நான் அப்சர்வ் பண்ணிருக்கோம். அவருக்கு மாஸ் செட் ஆகும். இது நிறைய பேர் அதெல்லாம் இதை இவனுக்கு போய் 1 பண்ணுவானுங்க. உண்மையில அந்த ஆளுக்கு மாஸ் செட் ஆக மாட்டேன். ஏன்னா அது செட் ஆகுது. சரி ப்ரோ, செட் ஆகுறது அதாவது சூர்யா டேலண்ட் இருக்கு. சவுத் இந்தியால பெரும்பாலும் டைரக்டர்ஸ் அவனுக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்கு தெரிய டைரக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். பட் ஏன் ஃபர்ஸ்ட் திங் உன்னோட சொந்தக்காரங்க ப்ரொடக்ஷன் வச்சுட்டு எஸ்ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா அப்புறம் இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கானே அவங்க குடும்பம் டீம் ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் ஒரு சரிஞ்சே போன கேட்டேன். நல்லா வந்திருக்க வேண்டிய ஹீரோ ப்ரோ, நல்லா வந்திருக்க வேண்டிய ஹீரோ. இப்பெல்லாம் டாப் 5ல கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யா. இஃப் ஐ அம் நாட் ராங் டாப் 5ல இல்ல. டாப் 5ல வளர்ந்தாங்க ப்ரோ. நீங்க 30 கோடி வாங்குவானே தெரியல ப்ரோ. 30 salary இல்ல சம்பளம் 30 இல்ல. ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாமே சம்பளம் எல்லாம் இல்ல. அதாவது கொஞ்சம் 10 இல்ல கொடுக்க மாட்டாங்க சொல்றேன். ப்ரொடக்ஷன் மாட்டாங்க. எவன் தரும் நீ தெரியா? டேய் இந்த ஆமைங்க வேற டேய் டிபியாவது மாத்துங்கடா. பர்மா பஜார்ல சென்ட் பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்காண்டா. உயிரை வாங்கிட்டு இல்ல ஆமாங்க. இந்த கலர் ட்ரெஸ் தான் இந்த ஒரு புஷ்பா மாதிரி நிப்பானடா இடுப்புல கைவிச்சுன்னு. அது மாசம் அதான் இது எப்படின்னா தயவு செய்து தூரம் வராதிங்க. அது மாசம் கூட ஒத்துக்கிறோம். ஆனா டிபி மட்டும் வைக்காதீங்க. ஒரு மாதிரி போடுவானே அதெல்லாம் வச்சிருக்காங்க டிபியா. இல்லடா அது இல்ல வெள்ள நிசம்னு பண்றான். பார்த்தா காஜிசம் மாதிரி இது இருக்கட்டும். அதேதான். இல்ல நம்ம சொன்னா இனிமே நம்ம சொன்னா தப்பா இருக்கும். அதனால ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் சொல்லுவோம். அப்போ இவனுக்கு கதை இனிமே அதை 2 நாள் தான் கதை. 2 நாள் வருவான், கத்துவான், போவான். 3வது நாள் வந்துட்டு அவள் தான் ப்ரோ. அப்புறம் ஜிபியூ டீசர் பாத்தீங்களா? ஒபினியன்ஸ் என்ன கேட்கலாமா? அத பத்தி பேசலாமா? ஆல்ரெடி தலி ஊத்தினமே. அதான் இது எப்படின்னா முடிஞ்சது நேத்தெல்லாம் எல்லாம் பேசி எல்லாம் சினிமால அவள்தாங்க. அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட செருப்பால் எடுத்தோங்க. ஒரு டீசரே எப்படி கட் பண்ணணும்னு தெரியல. ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் டீசர். சரி நான் ஒரு மனசு திருப்தியா இருந்ததா அது போதும். அதான் மனசு திருப்தியாக இருப்பா. அதான் இல்ல இப்ப இது 2 பர்ஸ்பெக்டிவ் புரியுதா? உனக்கு ஃபேன்ஸா நீ அவன் ஃபேனா நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன். அவனுக்கு ஃபேன் எல்லாம் பண்ணது எல்லாமே தற்கொலைதான். புரியுதா? இது பண்ணது எல்லாமே தற்கொலை. மூச்சிலேயே முடிச்சோம். என்னடா டைலாக் இல்லடா இது இல்ல. நாட்டுல நான் நிறைய எலிவேஷன் பாத்திருக்கேன்.
ஆனா இந்த எலிவேஷனை யாருமே ஃபயர் விடல. அதான் எனக்கு தெரியல. அவனுக்கு மட்டும் தான் புரியும். நோட் பண்ண நான் அவனுக்கு மட்டும் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் அலெக்ஸ் வீடியோ. நான் காட்டுறேன் அப்படின்னா நம்ம பையன் நீ நான் காட்டுறா எவன் பாக்குறத நீ காட்டுற எவனாவது பாக்குறது இல்ல இல்ல இது படமா பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆகும். அதான் ஃப்ரண்ட்ல அலெக்ஸ் பார்த்தேன். இவன் இந்த மூவி ஃபுல்லாவே பாரேன். நீ பேசிக்கா இந்த மூவி ஃபுல்லா என்ன தெரியுமா, அவன் வந்து டைரக்டா நின்று ஆடியன்ஸ் கிட்ட பேசுறது தான், அதாவது அவன் ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான். அந்த எலிவேஷன் மட்டும்தான் இந்த ப்ரோ டீசர் ஆனா கட் ஆனா சீன். ப்ரோ அந்த இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேன்லாம் இருக்கான் ஒருத்தருக்கும் அது காலேஜ் பையன். ஆனா அவனுங்க நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ அஜித் பார்க்க ஜாலியா இருக்குது, ஏதோ கலர் ட்ரெஸ்ல ஏதோ போட்டோம் புரியுது. அவனுங்க வந்துட்டு பாக்குறது எப்படின்னா, இந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அதான் கிரிஞ்சு ஏதோ எது பண்ணாலும் சரி நான் வந்துட்டு பாக்குறேன் புரியுது, அந்த மாதிரி இறங்கிட்டானுங்க. அதனால அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்ன நிம்மதியா ஒரு 2 நாள் விடுன்றான், 2 நாள் நான் செலிப்ரேட் பண்றேன், அது வரும் படம் நாசமா போனவன கவலை இல்லை, அந்த மாதிரி தான் இதை பண்றேன். படம் கதையே வேணான்றான், எதுவுமே கதை வாய்ஸ் வேணாம். மாடுலேஷன் இருக்கு அப்பா, புரியலடா. அதான் இல்லடா, இப்ப நீ நீ வந்து நினைக்கிற இந்த படம் டிரால்மீட்டர்ல ஆகும், கிரிஞ்ச் ஆகும், கதை வந்துட்டு இருக்காது, கூட வில்லனும் பெரிய பீச்சை தான். வில்லனும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா இருக்க மாட்டாங்க, எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது. ஆனா இவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை புரியுதா. படம் நாசமா போனோட கவலை இல்ல, அஜித் பார்க்க வந்துட்டு எங்களுக்கு அதான் பூமரை போடணும், காஜா பார்க்கணும், கலர் சட்டை போட்டு நடிக்கணும், அசிங்கமா பச்சை பச்சையா பேசணும், இது 4மே இருக்குது இல்ல. அதுதான் ஃபேன் பாயின்றானுங்க. ஏன்டா அப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமாடா, அப்ப அட்லி கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் என்ன மயில் பாயாடா, ஃபேன் பாய்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு அதான் அசிங்கமா இருக்குது. நான் ஆத்விக கொண்டு போய் அட்லி கூட இந்த கார்த்திக் சுப்ராஜ் இந்த சங்கர் எந்திரன் அதுதான் சகிக்கவே முடியல. அதான் இல்ல இது எப்படி இருக்குன்னா, அப்ப சங்கர் ரஜினிக்கு பண்ணது, அட்லி விஜய்க்கு பண்ணது, கார்த்திக் சுப்பராஜ் ரஜினிக்கு பண்ணது. பேட்டையில பண்ணுது. உண்மையில இல்ல அஜித்துக்கு வந்துட்டு வெங்கட் பிரபு பண்ணான், வெங்கட் பிரபு நல்லா பண்ணான். அதான் இதெல்லாம் வந்துட்டு ஃபேன் பாய் தான் உண்மையில ஃபேன் பாய். அதான் ஜிவிஎம் வந்துட்டு கமலுக்கு நல்லா பண்ணான் புரியுதா, அதான் ஃபேன் பாய். ஆனா இவன் யார் தெரியுமா, மேஷப் எடுத்து வச்சு இதுதான் ஃபேன் பாய், நீ பண்ற காமெடி. ட்ரிபிள் எல்லாம் பாத்திருக்காங்க, ட்ரிபிள் டீசர் பாத்திருக்காங்களா? ட்ரிபிள் டைரக்ட் பண்ண யாருக்குன்னு தெரியுமா அஜித் ஃபேன்ஸ்க்கு? நான் கேக்குறேன். இல்ல சிம்புவோட ட்ரிபிள் படம் டைரக்ட் பண்ணது யாருன்னாவது தெரியுமா அஜித் ஃபேன்ஸ்க்கு? இல்ல அந்த டீசர் பாத்திருக்காங்களா? டீசர் செம மாசம் இருக்கும். உண்மையில ட்ரிபிள்ல வரும்போது நானே பெருசா கல்லு மாதிரி இருந்தேன், வந்த பிறகுதான் தெரிஞ்சது. அப்பெல்லாம் டிவில மாசம் இருக்கும், டிவில திரும்ப டீசர் மாசம் இருக்கும். ஆனா படம் பார்க்கும்போது தான் நமக்கு டவுசர் கிழிஞ்சது நமக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல இதுல மார்க் ஆண்டனி ஹிட் ஆனது யாராலன்னு தெரியாது, சூர்யா வந்துட்டு உள்ள என்ன ஒர்க் பண்ணான்னு தெரியாது, நடிச்சது கூட மேட்டர் இல்ல. ஆனா அத நம்பி நீ குட் பேட் அக்லி ஹிட் ஆகும் நினைச்சா, இது லியோல அதை கட்டி வச்சிருக்கும் சொல்லுவான் பாரு, ஆனா இது மூட நம்பிக்கை அந்த மாதிரி. இல்ல ரிலீஸ் ஆண்டு நம்ம சொன்னா அது தவ, ஏன் இந்த நம்ம சொன்னா ஏன் தப்பா இருக்கும்னா, இவங்க வைத்தர்ஸ்ல சொல்றான்னு வாங்க, ஆனா நம்ம எதுக்கு வைத்தர்ஸ்ல அவனு கேட்டா அவனுக்கு பதில் வராது. அதான் சொல்றேன், இல்ல ஆடை விட்டு பார்ப்போம், அவனா வந்து உட்காருவான், அதான் அப்ப தூக்கி போட்டு சங்கிலி. இல்ல ப்ரோ, குட் பேட் அக்லி விட்டுருங்க. இப்போ விடாமுயற்சியோட சிடி கொடுத்தது அஜித், அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஓகே பண்ணது அஜித், மகிழ் திருமணி வேற ஸ்கிரிப்ட் சொன்னாலும் ஒத்துக்காதது அஜித், அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எப்படி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் எப்பேற்பட்ட ஸ்டோரி ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட ஓகே பண்ணிருக்கான்னு தெரியாது. ஏதோ டீசர்ல மாஸ் மூமெண்ட் கட் பண்ணி விட்டாரு, ஏதோ நடுவர்ல காட்டுறான், இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்க, மீட் பண்றாங்க, இவனுக்கு எல்லாம் ஏதோ குஷி ஆயிடுச்சு, ஓ மங்காத்தா டைப்ல இருக்குன்னு சொல்லி. பட் எப்பயுமே அந்த பிளாட்ங்கிறத விட இந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு தெரியல போல் இருக்கு. தியேட்டர்ல போய் அவங்க மாற்றமா நான் மாற்றான்னு தெரியல. இப்ப மங்காத்தாலையும் அசிங்கமா பேசிருப்பான், துணிவுலயும் அசிங்கமா பேசிருப்பான். ஆனா துணிவு எல்லாம் காரி தப்பானானுங்க செகண்ட் ஹாஃப் எல்லாம், மங்காத்தா செல்வம் பண்ண அசிங்கமா பேசுறது இங்க மேட்டரே கிடையாது. படம் தான் ஏதாவது நல்லா அடிக்கிறியா இதுவா அடிக்கிறியா, ஸ்கிரீன் பிளே மேட்டர். உண்மையிலே இப்ப சொன்னா பாரு ஸ்கிரீன் பிளே தான். பண்ணா எடுத்தா கூட இந்த காலத்துல கிரிஞ்சுன்றானுங்க, புரியுதா? கரெக்டா சொல்ல போனா நீ காமெடியா எடுக்கிற எல்லா படமும் ஓடாது, அது எப்படி ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் ஆகுது, எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன், டான் படத்தை கிரிஞ்சுன்ட்டு எதுக்கு டிராகன் படத்தை சொல்லி பண்ணானுங்க. உண்மையில இதுலயும் வந்துட்டு ஒரு யோசிச்சு பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் ஆண்டனி படத்துல விஷால் சூர்யா நடிச்ச இடத்துல கொஞ்சம் லீடிங் ஆக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா கார்த்தியோ, இல்ல சூர்யா அஜித்தோ, சூர்யா விஜயோ, கொஞ்சம் பிக் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் அது கிளிக்கா இருக்காது. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அந்த இடத்துல
அது அப்படியே மாறிடும். இப்போ நான் இல்ல bro, ப்ரோ ஆக்சுவலா வந்து அண்டர் ஆவரேஜ் படமா எக்ஸ்பெக்ட் பண்ண படம் ப்ரோ அது. அது ஆமா ஆவரேஜ்க்கு ப்ரோ மேல உண்மைதான். இருந்தனால தான் அது செலிப்ரேட் ஆச்சு. நீங்க நல்லா ஆமா கான்செப்ட் படி ஆ. பாருங்க. அண்டர் உண்மை ரேட்டடா உண்மை கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்பெக்ட் நீங்க பண்ண சொல்றது உண்மை கரெக்ட். படத்தை வந்தனால தான் ஓகே பார்க்க நல்லா இருக்குன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அதை நீ எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்துருந்தானா காரி துப்பி இருப்பானுங்க அந்த படத்தை. இன்னும் அதுக்கு முன்னாடி அந்த 2 படம் ஃபிளாட்னு நினைக்கிறேன் டைரக்டரோடது. ஒண்ணு பகீரா, அதுக்கப்புறம் வேற என்னது டக்குனு ஞாபகம் வருது மட்டும் ப்ரோ. ட்ரிபிளேவா அதுக்கு முன்னாடி வந்த 2 படம் இதுலயே ட்ரிபிளே பகீரா, பகீரான்னு நினைக்கிறேன். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அது இட்டு. இல்ல என்ன படம்? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அது இட்டு தானே. தெரியல. அதுக்கு முன்னாடி தான் ப்ரோ வந்தது. இல்ல இது என்னன்னா விஷால் நயன்தாரா ஏ படம் ஹிட் ஆச்சு, ட்ரிபிள் ஏ படம் ஃபிளாப் ஆச்சு. அதான் பகீரா படம் பகீரா வந்து ஃபிளாப். பகீரா பகீரா ஃபிளாப். படம் பகீரா வலிமை மாதிரி ஹிட் ஆச்சு. அப்புறம் மார்க் ஆண்டனி மட்டும் தான் ஓடிச்சு. மார்க் ஆண்டனி மட்டும் தான் ஓடிச்சேன் சொல்லிக்கிற மாதிரி. மார்க் ஆண்டனி மட்டும் தான் சொல்ல முடியும். ஆமா அவனுக்கு வேற எதுவுமே இல்ல. சி மார்க் ஆண்டனியவே வந்து என்னை பொறுத்தவரை எஸ்ஜே சூர்யா இல்லைனா அந்த படம் நாக் அவுட். அது அவங்களே தெரியும். உண்மைதான், அது எஸ்ஜே அவங்களுக்கும் சூர்யா நல்லா இல்லைனா தெரியும். நாக் அவுட். அந்த படம் வந்து ஒர்த்தே கிடையாது. இவங்க எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் தான் அதுல மெயின் கான்செப்ட்ல அந்த படம் ஓடுன மெயின் ரீசனே எஸ்ஜே சூர்யா தான். ஈவன் விஷாலாவோட டாமினேட் பண்ணி எஸ்ஜே சூர்யா தான் அந்த படம் ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணிருப்பான். ஒண்ணும் இல்ல படத்துல எப்பா விஷால் பண்ணல கிஞ்சா இருக்கும்டா அந்த படத்துல. அந்த மாடுலேஷன் வாய்ஸ் தொண்டை இழுத்து பார்த்தாலே அதுதான் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல ப்ரோ, விஷாலுக்கு இந்த நிலைமை நம்ம தலைக்கு என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியலையா? இவர் வேற அடிமடுத்த கைப்புள்ளிக்கே அந்த நிலைமை. அடிவாங்க உயிரோட. இதுல 3 கேரக்டர் வேறையா ஆண்டவா. நான் திரும்பவும் சொல்றேன், நாசமா போனா கூட வந்து நாசமா போட்டு போவானுங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு கால் போடுவானுங்க, சுரச்சந்திர போட்டு அடிப்பானுங்க. ஆல்ரெடி விடாமரிச்சே சாமி கூப்பிட்டானுங்க, இதையும் சாமி விட முடியாது. ஏன்னா அஜித் அடுத்த படம் இப்ப நடிப்பாருன்னு தெரியாது. விடாமுயற்சிக்கு 1 வாரம் மட்டும் ஓட்டான் புரியல. இது கூட பரவாயில்ல, எதுவும் சொல்லலாம். இதே கூட நல்லா இருக்குது, கோட்டை விட நல்லா இருக்குது. அப்படியா? ஓகே. கடைசியில் ஆனா இது ஜாக்கே இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமாடா? டிராகன் தான். அவனை தள்ளிவிடா, நான் வரேன்டா. அவனை எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க? படம் வந்தோடனே இது மாதிரி அலெக்ஸ் சாக்காடை வந்து ட்ரைனேஜ் கிளீன் அடைச்சிட்டு வெளில வரும்ல, அந்த மாதிரி வந்துரும். டேய் வேற எதுவும் நல்லதா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? எக்ஸ்பேக்ட் கொடுக்க முடியாதா? இந்த படத்தை அப்படிதான் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அடைப்படுத்தி முடிச்சுட்டு மூடி வச்சிருவானுங்க. அவ்வளவுதான் அந்த படத்தோட சொல்லி முடிஞ்சிச்சு. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அஜித் நினைச்சா நல்லா டைரக்டர்ஸ் கூட பண்ண ஸ்டோரி செலக்ட் பண்ணி. பட் அந்த அஜித்தை எது தருகுது? ஒரு ஈகோவா, இல்ல தானா போய் டைரக்டர் பேசணும், இல்ல ஸ்டோரி தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அலெக்ஸ் வந்து இதுல வந்து கரெக்டா பாயிண்ட் ஆஃப் பேசுவாப்புல. அலெக்ஸ் கிட்டே கேட்குங்க ஃபுல்லா. நான் ஒன்னே சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வந்து நீ வந்து டாப் ஹீரோன்னும் போது உன்னோட ப்ரொஃபைலை வந்து பார்ப்பானுங்க. நீ வந்து என்னென்ன கரண்ட்ல நீ என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி நீ எப்படி வந்து ஹிட் கொடுத்துருக்க இண்டஸ்ட்ரிக்கு, உன்னால எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, உன்னால எவ்வளோ ப்ராஃபிட்டா இருந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹீரோக்கு இது மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணவே ட்ரை பண்ணுவாங்க. நீ எவ்வளோ எந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேட்ரு. இன்வெஸ்ட் பண்ண யார் ரெடியாக இருக்காங்க அதுதான் மேட்ரு. அந்த பேசிஸில் இந்த ஆளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. இப்போது நீங்கள் ஜிபியே வந்து எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இவனுங்க பிராண்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மைத்திரிக்கு நல்லா தெரியும், இவனை வந்து சும்மாலாம் விட்டா இவன் விற்க மாட்டான், இவன் வியாபாரம் ஆக மாட்டான் நல்லா தெரியும். அட்லீஸ்ட் கூவி 1 பை கெட் 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லி வித்தாதான் இவன் விற்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்ப வித்துட்டு இருக்கானுங்க. இப்ப இவனை வித்தாதான் இவனுக்குமே ரியாலிட்டி. இவனுக்கு வித்தாதான் நெக்ஸ்ட் இவனோட பொழப்பே ஓடும். இல்லைன்னா நீங்க பாருங்களேன், இவனோட ப்ரொடக்ஷன்லயே இவன் நடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சூர்யாவோட கதைலாம் என்னாச்சு? சூர்யாலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, அவனுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் போய் சேலரி கொடுக்க ரெடியா இல்லை. டு த வெரி ரியாலிட்டி, no one is coming to him given a salary, expected salary. சூர்யாவோட எக்ஸ்பெக்டட் salary கொடுக்க யாருக்கும் வந்து இங்க வில்லிங் கிடையாது. அதுதான் ட்ரூ ரியாலிட்டி. அதனால தான் ஓன் ப்ரொடக்ஷன்லயே களத்தை ஓட்டிட்டு இருக்கான்.
இதே இதே நீங்க பேனர்ல தான் அஜித்துக்குமே நீங்க இப்படியே வந்து அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எந்த அளவுக்கு நீ வந்து கொண்டுட்டு போய் நீ இண்டஸ்ட்ரியை வந்து விட்டனா யார் வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து உனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இருப்பாங்க சொல்லுங்க. நீ ப்ரொடியூஸ் பண்ற ஆளை தான் தூக்கி நசுக்கி வாயில போட்டு நெரிச்சிட்டனா யார் வந்து உனக்கு பண்ணுவா? ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ கூவி கூவி வித்தே ஆகணும் அந்த ப்ராடக்டை. இந்த ப்ராடக்டையும் இப்போ கூவி விற்கலனா இதுக்கப்புறம் வியாபாரம் பண்றதுக்கு எவனும் ரெடியா இல்ல. எல்லாத்தையும் மனுச்சிரும். வேட்டையனை விட பெரிய இந்தியன் வாய்ஸ் எனக்கு விட்டு கேக்குது. எல்லாருக்குமே அப்படிதானா இல்ல எனக்கு மட்டும் தானா? விட்டு விட்டு கேக்குது. ஆமா இவனே கங்குவாடா ப்ரொடியூசரே அதை தான் சொல்லியிருப்பான். வேட்டையன் இவ்வளோ பெரிய ஸ்டார் அண்ட் க்ரூ வச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த படம் என்னாச்சு வேட்டையன் அப்படிதான் ட்ரோல் பண்ணியிருப்பான். சரி அதுதான் ரியாலிட்டி. நீ என்ன நீ வந்து புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஆடியன்ஸோட புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. கேக்குது இல்ல அதான் வேட்டையன் தான் ஒரு பால் ஊத்தனான்னு பார்த்தா இவன் இந்தியன் 2க்கு ஈக்குவலா பால் ஊத்திருக்கான். ஏன்னா அது பெரிய பால் தங்குவாடா ஃபர்ஸ்ட் தான். அது தங்குவா பெரிய பால். அதுக்கப்புறம் இந்தியன் 2, அதுக்கப்புறம் இந்தியன் 2 விடாமுடிச்சு கம்மி. அவனாவது 155 பண்ணான். அதான் சினிமா இது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவனுங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து காசை போட்டுட்டு ஃபிளாப் ஆயிட்டோன்னே நஷ்டம் பண்ணோடனே அப்படியே விட்டுருவான்லாம் இல்ல. அவனும் பேக்ரவுண்ட்ல ஆளை வச்சு அஜித்துக்கு என்ன ப்ரெஷர் கொடுப்பான். கண்டிப்பா கேட்பான். சி எல்லா விஷயத்துலயுமே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேக்ரவுண்ட்ல நடக்குது. அதனாலதான் இந்த வாட்டி அஜித் டையிலப்பா நீ எந்த கருமத்தை வேணா தலையில அடி, நான் நடிக்கிறேன், நான் என்ன வேணா பண்ண ரெடி, நான் நடிக்கிறேன். ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஓப்பன் டு ஹிம். ப்ரோ நீ இப்படியே இருந்தனா வேலைக்காகாது. நீ சொல்லிக்கிற மாதிரி நேம் ஃபுல்லான ஹீரோன்ற மாதிரி நீ வெளில வரணும்னா நீ இறங்கி சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது என்னது? அசிங்கமா பேசுறது, சண்டை போடுறது, கலர் கொல்லி குஞ்சம் மாதிரி கத்துறது, இங்கிட்டு அங்கிட்டு குதிக்கிறது. இது பண்ணா ஓகே ஃபேன். அதுதான் இங்க நடக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ஜிபிஓ வந்து பயங்கரமான எலிவேஷன். ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர் நேரம் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி கலர் சட்டை போட்டுங்க ஜோக்கர் மாதிரி வந்து உட்காந்து அசிங்கமா பேசி இருந்தா என்ன ஆயிருக்கும்? மாதர் சங்கம் இல்ல மாதர் சங்கம் அது வேற விஷயம். ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் முதல்ல வந்திருப்பாங்க. அதான் இவனை ஏன் விடுறானுங்கன்னா ஆல்ரெடி இவனே ஒரு தற்கொலை தான் பண்ணுவான். பண்ண வேலையே தற்கொலை தான் இருக்குன்னு. ஏங்க இவன் எதுலயுமே இது இல்லாதவங்க. எனக்கு எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இவனை சார்ந்து இருக்க மக்களையே அவன் கண்டுக்காதவன். இவன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் இண்டஸ்ட்ரி பீப்புளையே வந்து இது பண்ண மாட்டான், ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பெக்ட் ஈக்குவல் பண்ண மாட்டான். எல்லாருமே சொல்லுவாங்க அஜித் வந்து ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு, வீட்டுக்கு வந்தா வரவே பாரு அவனோட எந்த ஒரு இதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். எந்த ஒரு விஷயத்துலயும் எல்லாம் நோட் பண்ணி பாத்திருக்கியா? தலைய செலிபிரேட் பண்றான், ஸ்லாங்க பாத்திருக்கியா? நாய் பச்சிருக்க புரியுதா? நாய் முழுங்க விட பச்சிருக்காது, அறிவு வந்திருக்கு. இல்ல படிச்ச தற்கொலை சில ஏதாவது பரவாயில்ல ப்ரோ, இவனுக்கு ஏதாவது பண்ணா இருந்தாலும் லெட்டர் பேட்ல தான் கூப்பிடுற. அப்படி என்ன அப்படி கூப்பிடாது ஒரு லெட்டர் பேட் எப்படி இருக்கும்? அந்த சாவ வச்சுக்கிற பயலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும். அதான் சொல்றேனே, உங்களோட ரேஞ்சில் லெட்டர் பேட் மட்டும் தாங்கிற மாதிரி தான் சொல்றேன். அப்படி அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், ஒரு சோசியல் மீடியா மதிக்க மாட்டானுங்க. கலன் கூப்பிடான்னு சொல்லிட்டான், பண்ண மாட்டேங்கிறானுங்க. அஜித் கடவுளேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான், அதையும் பண்ணிட்டாரு. ஒன்னத்தையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இல்ல அவரே கூப்பிடுவானான்ட்டு அவரு இந்த மாதிரி படம் நினைச்சா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இருப்பானுங்க. நீ ஒரு ரோல் மாடலா நீ ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளா நீ உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தனா இவனுக்கு கேட்பானுங்க. நீவே அப்படியே பண்ணா உன்னை என்ன பண்ணுவானுங்க? அப்படிதான் பண்ணுவானுங்க. இந்த நீ இன்னொரு வேர்டு சொல்ற, உங்க ஃபேமிலியை பாருங்க, எல்லாம் பாருங்க, இந்த படத்துக்கெல்லாம் நீங்க வந்தீங்களா, பாத்துட்டு போனீங்களா, நீ அப்ப இது படமே நடிக்காம போயிடு. 15 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா எல்லாத்துலயுமே அரகுற ப்ரோ. இருந்தாலும்
இதுதான் இவனுங்களோட ப்ரொபகண்டா. நம்மால வந்து சொல்லும் போது இப்படி பண்றாரு, ஃபேன்ஸ் அசோசியேஷன் இப்படி பண்றாங்க, எதுவுமே பண்ணாம நாங்க இது பண்ண. டேய், அவன் பின்னாடி எல்லாத்தையும் உங்களை தூண்டி விடுறதே அவன் தான்டா. மெயினா தூண்டி விடுறதே அவன் தான். அவனோட அலெக்ஸே அவனோட சாங்ஸ்ல எல்லாம் எல்லா சாங்ஸ்லயுமே பாத்திருக்கியா, ஒரு வேர்டு வரும். காலை விட்டா உடைச்சிருவோம், உள்ள பூந்தா நாங்க அடிச்சிருவோம், நாங்க இதை பண்ணா புடுங்கிடுவோம். தூண்டி விடுற மாதிரியே இருக்கும் ஃபேன்ஸ. இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஒரு இல்ல இது வந்து எச்சக்கல பிள்ளைங்க பைத்தியம். ஆமா, இதுல இன்னொருத்தவருக்கு தற்பெருமை பைத்தியம். நான் தான் இனிமேல் நான் தான் சூப்பர் நான் தான். அது தற்பெருமை பைத்தியம், அது தற்கொலை பைத்தியம். பிள்ளைங்க எச்சக்கல கிழிஞ்ச எச்சக்கடா. ஏய், ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளே ஒரு தேர்ட் அதான் 3 ஜெனரேஷனை ஏமாந்தி பொழப்ப ஓட்டிட்டு இருக்கான்டா அந்த ஆளு. அந்த ஆளுலாம் வந்து இதுதான் இவனுங்களோட ஸ்ட்ராட்டஜியே. நம்மளால வெளிப்படையா சொல்ற விஷயத்த இவனுக்கு எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாலும், இப்ப ரியாலிட்டி யோசிச்சு பார்த்தா இவனுக்கு எந்த அளவுக்கு வந்து செல்ஃபிஷா இருந்திருக்கானுங்க. அங்கேயே இவ்வளவு முரண்பாடு இருக்கு. என்ன பண்ண போறானே தெரியல. நீ செலிப்ரேட் பண்ணு, படத்தை என்ஜாய் பண்ணு, வேணாம் சொல்ல. ஆனா அவன் தான் சூப்பரா பேசுறான். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அரசியல் ஆமா சீமானும் இங்க ஆமாமான அஜித்தும் ஒண்ணுதான். ரெண்டு தற்கொலைங்க தான். பேசணும்னு பேசுவோம், ரெண்டு பத்தி பேசணும்னு பேசுவோம். ஆமா அலெக்ஸ், ஏன் யோசிச்சு பாரு, நீ வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ரேஸ் ஓட்டுறனா, உன் பேர் இவ்வளவு பப்ளிசிட்டியா இருக்கு, அது வந்து நீ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஒண்ணு நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல டெடிகேஷன். பிரைவேட் ரேஸ் எவ்வளவு ரேசஸ் இருக்கானு தெரியுமா இந்தியன் ரேசஸ். அவனுங்க எல்லாம் விட்டு இவனை பிரேஸ் பண்ணிட்டு இருக்கானு. எனக்கு எல்லாம் சிரிப்பு. ஏய், அந்த நாய் தனியா ஓட்டி அன்னைக்கே என்ன சொன்னேன், ரேஸ் போயிட்டானா ஒரு 4 செலவு பத்மபூஷனா எவன் மதி கூட மாட்டானுங்க. அதான் சொல்றேன், சும்மா ஒரு 2 நாள் தான் சொல்றேன். அவனுங்க அதான் இந்த குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற அந்த மாதிரிதான் ஆமாங்க. இப்ப இதுவும் அவன் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரியா ஒரு நாள் கொண்டாடுவான், 2 நாள் கார் தூக்கிட்டு போயிடுவான். அவனுங்களே 2வது வாட்டி டிக்கெட் கூட போட மாட்டானுங்க. 2வது வாட்டி கூட. உனக்கு பத்மபூஷன் எதுக்கு கொடுத்தாங்க, எந்த பேசிஸ்ல கொடுத்தாங்க, எந்த கேட்டகரியில கொடுத்தானுங்கப்பா? அத சொன்னா மூவி வைஸ் ரிலேட்டட் ஆக்டிங் வைஸ்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு ஆக்டிங்ல ஆர்ட்டா நான் அலெக்ஸ் நான் ஏதாவது சொல்றேன். இல்ல அதுதான் இந்த எலக்டாடு சொல்ற ஒரு லிஸ்ட் கேட்டானுங்க. அவன் நடிச்ச ஆர்ட் என்னன்னு கேட்டா, துணிவு, வாலிமாய், விசுவாசம், நேர்கொண்ட பார்வை. வாவ், கேக்குறேன் இஷ்டம் இருக்கு. நீங்க படம் பேர் சொல்வேன். நானும் நாட்டுல எவ்வளவு ஆர்ட் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் பார்த்ததே இல்லை. அது இல்ல அதுக்கு ஒரு கமல் ஃபேன் போட்டிருந்தான். ஆமாண்டா, உத்தமம் இல்ல, எல்லாமே ஊதாரி படம், துணிவுதான் நல்ல படம். சரியான ஒண்ணு கிடையாது. அவனுங்களாம் செல்ஃபிஷா வாழ்ந்து லைஃபை எப்படி இவனுங்க வந்து ஏமாத்தி மக்களை எப்படி கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. நிறைய விஷயத்துல வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன், கண்டென்ட் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லுவேன். நம்ம அது வந்து வேற லெவல்யா. ஒரு விஷயம் ரசிகனா வச்சுக்கணும். அவனை வந்து பொலிட்டிக்கல்ல தள்ளக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கூவானுங்க பேசுவானுங்க. பாத்திருக்கியா? எல்லா இடத்துலயும் பேசிட்டு போனாங்க. ரசிகன் நான் கேட்கிறேன், ரசிகனா வச்சு இதாண்டா கேன குத்தணும். அவனை ஒரு நல்வழிப்படுத்தணும்னா நீ உன்னை இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பண்ண சொல்லணும்னா என்ன பண்ண சொல்லணும், நீ இதெல்லாம் நல்லது பண்ணுன்னா அப்ப நீ பண்ணிருக்கேன்னு கேட்பானுங்க அந்த ரசிகன். அதனாலதான் இவனுக்கு எதுவுமே பண்ணல முதல்ல. இல்ல இப்ப இவரு ஃபேன்ஸ் வச்சு இவரு என்ன பண்றாருன்னு நீ பார்த்தா, ஒண்ணு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு, இல்ல 2வது வந்துட்டாதான் ஏதாவது இந்த போதைக்கு ஏதாவது படத்துல வந்தா கூட மூடிக்கிட்டே ஹெல்ப் பண்ணாரு. இவளையா கத்தி படம் டைம்ல அரசியல் கூட வரல. அதான் நீ முதல்ல வேலையை பாருங்க, வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் என் படத்தை பாருங்கன்னாரு. இவளையா படையப்பாக்கு அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருந்தாரு. அது இந்த மூதேவிங்க இப்ப ரேஸுக்கு போயிட்டு சொல்லுங்க, படத்தை பாதான் என் குடும்பத்தை பாருங்க. படையப்பா அந்த 90s டைம்லயே சொன்னவர் ஒரு விஜய். அதான் சொல்றேன், இது எதுவுமே அவனுக்கு காதல வாங்க மாட்டானுங்க அலெக்ஸ். எதுவுமே காதல வாங்க மாட்டானுங்க. எதுக்கு வாங்கணும், எங்களுக்கு தலைதான். இன்னொரு விஷயம், இங்க தளபதியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே 99% எல்லாருமே வந்து மெச்சூர்ட் ஆகி இப்போ ஓட்டு உரிமை வந்தவங்க எல்லாருமே. அந்த மனுஷன் என்ன தாட்ல இருந்துன்னா யோசிச்சிருப்பாருன்னா, இவங்க வந்து இங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் ஆகி போய் ஆப்ஷனே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். இருக்கிற ஊழலை வந்து இது யார் தான் தட்டி கேப்பா, இது யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருந்த மனுஷன், நான் வந்து என்ன நம்பி வந்த மக்கள், என்ன ஒருத்த மக்கள் வளர்த்து விட்டாங்கன்னா அந்த மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு இறங்கி வந்து பண்றான்.
இதுதான்டா நீ வந்து செய்யற என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சமாவது உனக்கு செய்யற உங்களுக்கு நீ நல்லது செய்யறன்னு அர்த்தம், திருப்பி கொடுக்குறன்னு அர்த்தம். அதுதான் அந்த விஜயகாந்தும் பண்ணா, நம்பாலும் பண்றாரு. நீ கம்பாரிசன் அப்பெல்லாம் கிடையாதுப்பா. ஏதாவது கட் அவுட் ஊழ்ந்து அவனா ஃபேன் செத்துட்டான், இல்ல லாரியில ஊழ்ந்து செத்துட்டானா செத்துட்டு போட்டோம், அவன் ஒரு அறிக்கை கூட விட மாட்டேன். அவன் சாவட்டோன்றேன், அவன் சாவட்டும், அதை நான் பாக்கணும்னு. தமிழனா இருக்கிறவனுக்கு அந்த அது தோணும் ப்ரோ. தமிழனா இல்லாதவங்க எல்லாம் எப்படி தோணும் சொல்லு ப்ரோ. யாவன் எப்படி எக்கேடு வேணா கெட்டு போட்டும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரே மெயின் ரீசன் என்னன்னா, படம் வந்தா படம் பாரு, அவனுக்கு எலிவேஷன்லாம் கொடுத்தா செருப்பு கட்டிட்டு பண்ணான்னு சொல்லிட்டேன் நான். ரெண்டு விஷயம் இல்ல அஜித் குமார் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாது. வானா கம்புனரு நீ தூண்ட விட்டு என் வாயில இருந்து புடுக்க பாக்குற தெரியுது. இல்ல அவர் ரொம்ப டேய் ஆனா ஜென்டில்மேன் எனக்கு வாயில வந்துடா. அவனோட மெயின் ஹைலைட் என்ன தெரியுமா, அவர் இத்தனை கோடி எல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா, ஆனா அது யாருக்குமே தெரியாது. கேட்டா தெரியாம பண்றதுதான் நல்லது. இல்ல முதல்ல தெரியாம குடுக்கறது தான்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை. ஆனா அது எப்படா எனக்கு தெரியும் நீ கேட்கலாம், ஆனா எனக்கு தெரியும். நான் ஒரு இதுல வந்து தெரியாம கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு இதுல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அலெக்ஸ். என்னன்னா, கொரோனால வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அஜித் வந்து டொனேஷன் வந்து இவ்வளவு பண்ணாரு, அதுல வந்து குறிப்பிட்ட அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே பண்ணாரு அப்படின்ட்டு சொல்லி ஒருத்தன் வந்து பேசிதான். கீழே ஒருத்தன் போட்டுதான் கமெண்ட்ல, என்ன ஹாஸ்பிட்டலு எங்க இருக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு போட்டுருந்தான். ஏங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. டேய் இதுதான் வேணான்றது. இந்த ஓபி கதெல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கேட்டா அதெல்லாம் வெளில தெரியக்கூடாதுங்க, தெரியாம கொடுத்தாருங்கன்றது. பொருணை நாட்டு இளவரச கதை தெரியுமா, காதலன் டைம்ல இதெல்லாம் தெரியுறீங்க. அப்ப தலை மீட் பண்ணல இங்கிலாந்து போய், இங்கிலாந்து ஃபாரின் எங்கெங்கயோ சொன்னானுங்க. அங்கதான் லண்டன் அமெரிக்கா எல்லாத்துக்கும் தலை போனார். அவனை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கைஸ். பிரசாந்த் நீல் வந்து இவன் தான் கேட்டிருக்கான், இவனோட பிஆரை வச்சுதான் கேட்டு அவன் கூட படம் பண்ணி நம்ம டெவலப் ஆகி ஆகணும், ஏதாவது பண்ணி அவனு கேட்டான். அவன் சொல்லிட்டான், மார்க்கெட் இல்லாதவனுக்கு நான் கூவி விற்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல, எனக்கு நான் மார்க்கெட் இருக்கிற வச்சு நான் படம் பண்ணிக்கிறேன்ட்டான். சிம்பிள். யோசி, அவன் வந்து இவனை மார்க்கெட் பண்ணி வித்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு போய் ஷோ கேஸ் பண்ணுவானா, இல்ல ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆனவனை வச்சு படம் பண்ணுவானா? அதான் யார் என்ன சேல்ஸ் ஆகணும் அதை தான் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம நீ பிரசாந்த் நீல் படத்துல நீ ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரியலா பண்ணும். நம்ம காண்ற கனவு எல்லாமே, அதாவது நம்மளுக்கு நடக்கிற மாதிரிதான் கனவு காணும். இப்ப ஏதாவது அட்லி திரும்ப காம்பினேஷன் இது வந்து பாத்துக்கணும். ஆனா அவனுக்கு கனவு எப்படி தான் இருக்கணும், ராஜமௌலி, பிரசாந்த் நீல், அப்புறம் இந்த சந்தீப் ரெட்டி வங்கா, அதான் புரியுதா? அது ஒண்ணும் இல்ல, இது பீக்ல யார் எல்லாம் அவனுக்கு அதான் அவர் தலை கூட பண்றது தெரியுமா, ஆனா அது எனக்கே தெரியாது. ஆனா அவர் பண்ணுவாரு கண்டிப்பா. அது அப்படி இது எப்படி இதுனாதான் அந்த ஆளே கம்முல இருக்கான். இதுல குறுக்கால ஒரு மீம்லதான் நான் கூட போட்டு நிறைய போட்டுருந்தாங்க, சிறுத்தை சார் குறுக்கால வந்துட்டு நான் இருக்கும்போது என் சித்த பண்ண வச்சு படம் எத்திரி நீ ரஜினியே தள்ளிட்டான், ராஜமௌழி சொல்லிட்டான் ரஜினி வச்செல்லாம் படம் எடுக்க முடியாது போயா அட்டுக்கிறான். அது உண்மை கைஸ். ராஜமௌழி கிட்ட போய் ரஜினி கேட்டிருக்கான் என்ன வச்சு படம் எடுங்க அப்படின்னா, ராஜமௌழி சொல்லிட்டான், சார் உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நீங்க தான் நடிக்கணும், ஆனா நீங்க நடிக்காம 80% டூப் நடிப்பான், க்ளோஸ் அப் மட்டும் தான். இல்ல இந்த பணம் பார்த்தா இதெல்லாம் அதிகமா நம்ம அப்ப வண்டியும் பெருசா இருக்கு, ஒரு ரயில்ல விழுகணும், டூப் வச்சு எதுக்கு நான் படம் எடுக்க மாட்டேன், ஆக்டர்ஸை வச்சு அவசி. அதுதான் தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஹீரோ. சிம்பிளா சொன்னா அதான் கெப்பாசிட்டி. இவனுங்களுக்கு எல்லாம் தெரியும் வாட் இஸ் த கெப்பாசிட்டி. இல்ல மாஸ்டர் யோசிச்சு பாருங்களேன், தலைவர் போயிட்டு பாகுபலி நல்லா இருப்பா, ஆமா நல்லா இருக்குங்க, என்ன வச்சு எடுப்பா, அது உன்ன வச்சு அப்படியே பாகுபலி எடுக்க முடியும், உன்ன வச்சு அப்படியே பாகுபலி எடுக்க முடியும், எடுக்கலாம்டா. நாசர் கேரக்டர் நம்ம தான் பண்ணுவாரு. நாசர் அவன் குத்திய செவரோட தெரியுமா, இவன் குத்தி செவரோட நம்மளும் செருப்பால் அடிப்பாருங்க. கட்டப்பா இல்ல, ஆனா கட்டப்பா கண்டிப்பா ஏகே செட் செம்மையா செட் ஆயிருக்கு எனக்கு கேட்டா. கட்டப்பா வருஷம் சூப்பரா இருக்கும். சிரிப்பு சொல்ல உண்மையில கட்டப்பா விஷயம் ஏகேக்கு வேற மாதிரி இருந்தாங்க கேட்டா.
நினைச்சு பாருங்க அந்த கத்தி அதுலயே எடுத்துன்னு கேட்டு அதுலயே கேட்டிருப்பான் ராஜமௌழி கிட்ட, எனக்கு ஒரு பைக் ஓட்டுற சீன் இருக்கா, டேய் உனக்கெல்லாம் ஒரு டேய் கையே கட்ட இல்ல, பாத்தீங்கன்னா பைக் அங்க எங்கடா பைக் வந்தது, அங்க குதிரை தாண்டா இல்ல இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு இல்ல ஜோடி ஸ்பாட்ல வந்து பைக் ஓடுறே இது ஹிஸ்டாரியல் படம்டா பரவாயில்ல விடுறா. இல்ல அப்ப என்ன தெரியுமா பைக் மாதிரி ஏதாவது கொடு குதிரை தான் இது ஏறியா குதிரை தான் இருக்கு, ஏறு. அதெல்லாம் டூப் போட்டியா பைக் மாதிரி தான் குடுறா வண்டி இது மாட்டு வண்டி தான் இருக்குது. அதையும் நான் வந்து டிஃப்ரெண்டா ப்ரொமோஷன் பண்ணுவேன் மூவிக்குடா, நீங்க கொடுங்க நான் கீழே விழுவேன், ப்ரொமோஷன் ஆயிடும், ப்ரொமோஷன் நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவேங்க என் சைட்ல இருந்து அதான் இல்ல அந்த இல்ல ஆடியோ லான்ச் வாங்க சார் முடியாதுப்பா. சரி பிரஸ் மீட்டாவது வாடா, இல்ல முடியாதுப்பா. சரி வீடியோ காலாவது வாடா, இல்ல அதுவும் முடியாது. வேற என்ன பண்ணுன்னு கேட்டா நான் கீழே விழுறேன் தெரியாம வீடியோத்துக்கு வீடியோத்துக்கும் ரிலீஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விடு பக்கமா இருக்கும். சரி ஆனா நல்ல மனுஷன் நீங்க தான் அதை கெட்ட ஒரு நல்லா நல்ல மனுஷன் போடா. இதுல மென்டலா ஒரு போர்டு தானே என்னன்னா நம்மளால அஜித் பிரைஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டான் விடாமுயற்சி விலகாம போயிடுச்சு. அதுக்கடுத்து அன்பு விஜய்னு போட்டாரு, ஜனநாயகன்னு போஸ்ட் பண்ணாயிடுச்சு. அதான் நீ இதுக்கு மேல ட்வீட்டே போடாதடா நீ நல்லா சாவ கேட்டுறான் லக்ஷி. தெரியல ஒரு ராசி எதுவும் அதனாலதான் அடிக்கடி சாமி வணங்குறாரு. லக்ஷி நீ எல்லாம் வந்து அவனெல்லாம் நீ எந்த கேட்டகரியில எச்சக்கால கேட்டகரியிலே அவ்வளவுதான். அத்துக்கு அதுல இருந்து கொஞ்சம் 1% கூட நோறாது. இல்ல நான் தலைவரை பவானி மாதிரி பாக்குறேன், மாஸ்டர் பவானி. ஏன் தெரியுமா அது இல்ல அந்த கேரக்டர் சொல்ல அது ஒரு சீன் இருக்கும் எதுக்கு அது இல்ல எதுக்கு வந்துட்டு 3 சாமி கழுத்துல போட்டுருக்கேன்னு கேட்டா ஒன்னு சொல்லுவான் ஆபத்தான ஆண்டை வந்து காப்பாத்தன்ற மாதிரி. உண்மையிலே ரஜினி வீட்டுல போனா அந்த அல்லா இருக்கும், உண்மையிலே எல்லாமே இருக்கும், அந்த ஜீசஸும் இருக்கும், அதான் இந்த இதுவும் இருக்கும். ஆனா இல்ல சோகனா பவானி கிளைமேக்ஸ்ல செத்து போயிடும், அந்த கடவுளை காப்பாற்ற மாட்டேன். அலெக்ஸ் இவெல்லாம் வந்து இதுக்கு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டினை பிரைஸ் பண்ணி பேசுறதுலாம் வந்து நியூட்ரல்னு காமிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான் கைஸ். அவன மாதிரி ஒரு பக்கா சங்கி எவனுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ரஜினிலாம் ஒரு நியூட்ரலே கிடையாது, பக்கா சங்கியம், பக்கா சங்கியம் அவ்வளவுதான். இல்ல அவங்க பொண்ணே சொல்லிச்சு சங்கி, எங்க அப்பா எல்லாம் சங்கின்னு கூப்பிடுறாங்க, பக்கா சங்கியம். நீங்க சும்மாவே இருக்காதீங்க. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து என்னன்னா ஆச்சரியமா இருக்கு, இவன் வந்து எப்படி இதை வந்து இன்னும் எப்படி சுத்தி நிக்கிறான்ட்டு. ஏன்டா கொரோனாவால பாதிக்கப்படுறனால கட்சி வானான்ட்ட, சரி ஓகே கொரோனா முடிஞ்சு போயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, நீ பண்ண வேணாம், நீ ஸ்பான்சர் பண்ணி எவனையாவது ஆரம்பிக்க சொல்லல, உன்னை நம்பி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டான், எவ்வளவு செலவு போனானுங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் எல்லாம் ஸ்டேஜா ஏறி நான் கத்துனா தெரியுமா, பாவண்டா அவன். எனக்கு நினைச்சா பாவம் தான் இருக்கு. அவ்வளோ செலவு பண்ணானுங்க, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எவ்வளோ பேர் ஆர்வமா இருந்தானுங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டான் ஒரே நைட்ல. இவனோட சுயநலத்துக்காக எல்லாரையும் முடிச்சு விட்டான். இதுல இவனுங்கெல்லாம் நம்மள பேசுறானுங்க. உங்க ரேஞ்ச் ஆஃப் நாலேஜே அவ்வளவுதான்டா, அப்படிதான் இருக்குது எங்களுக்கு. அதான் அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷம் ஓட்டலாம் அலெக்ஸ், அதுக்கு மேலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேல இப்பவே ஆல்ரெடி ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், ஸ்லோ மோஷன்லாம் ரஜினியே இல்லைன்னு. இது நம்மளுக்கு எப்பயோ தெரியும். இல்ல ஒரு படம் இருக்கு தெரியுமா, அது என்ன பேரு, மாஃபியா ஞாபகம், அருண் விஜய் மாஃபியா. ஆமா அந்த படம் ஃபுல்லா ஸ்லோ மோஷன்ல தான் நாசமா போச்சு. இல்ல ஒரு விஷயம் இல்ல நோட் பண்ணல, இல்ல 1,00,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு, அதுவும் 10வது நாள் டிராகன். ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் வெறுத்து போய் உட்காந்துருந்தானுங்க, எல்லாம் இல்ல ஏன்டா தலைக்கே 4வது நாள் 1,00,000 டிக்கெட் வீக்கல, 10வது நாள்ல 1,00,000 டிக்கெட் விட்டு வச்சிருக்கான். ஷாக்கிங் அலெக்ஸ், பெரிய ஹிட் தான். அதான் இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்ததான் அது பெரிய பக்கம் போலாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இதுதான் சென்டிமெண்ட். அந்த கால்குலேஷனே தெரியாம இன்னும் பல தற்கொலை உட்காந்துக்கின்னு நான் பெரிய ஆள் நினைச்சிருக்கானுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைன்னா உன்னோட ரெவன்யூ ஜெனரேஷனே கிடையாதுறான்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பூஸ்ட் தான் எக்ஸாக்ட்லி. இல்ல இப்ப ரேஸ் ஓட்டும் போது ஒரு பூஸ்டா யூஸ் பண்ணலாம், ஆனா பெட்ரோல் தான்டா ஃபேமிலி ஆடியன்ஸ். பெட்ரோல் எல்லாம் அதை நின்னே போயிடும், போயிட்டே இருந்தா வேற லெவல்ல லட்சம். அதேதான்
ஆனா இதுல தலை தலை எப்படின்னா கும்மாலன்னு எப்படி வருவானுங்கடா? நீ என்ன கான்செப்ட்? நீ அவனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே கிடையாது அலெக்ஸ். பேசிக்கா அவனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே கிடையாது. அவனுக்கு என்னென்னமோ பண்ணி எல்லாம் தெரிஞ்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், என்னென்னமோ பண்றான். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைங்க. இப்ப கடைசியா விடாமிச்சு அதை தான் ட்ரை பண்ணான், அங்கேயும் தோத்துட்டான். இல்ல விடாமுயற்சி உங்களுக்கு உங்க உங்க பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா பிடிக்கும்னு சத்தியமா சொன்னேன். அதுக்கு கமெண்ட்ல ஒருத்தன் ஏன்னா கல்யாணமே பாதி பேருக்கு ஆகல, இந்த பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா இது நம்மளுக்கு முதல்ல செட் ஆகாத லைஃப் ஸ்டைல் அலெக்ஸ். நீ யார் வந்து இந்த காலத்துல எப்படி இருப்பாத்த? இந்தியால யார் எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இல்ல இந்தியாலாம் தேவையில்லை, நீங்க வேர்ல்டு வைட்லயே வந்துட்டு அவருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு அஃபேர் இருந்ததுன்னா கோவப்படுவான். இன்னொன்னு ஏதாவது மினிமம் டைவர்ஸ் இல்ல ஏதாவது படத்துல காட்டுற மாதிரி இருந்ததா அவ்வளவுதான் லைஃப். அதுதான் அவரோட இவன் எதையுமே காட்டாம குட் கை கொடுங்க, நம்ம வந்துட்டு ஒரு பைக்ல ஒரு டிராவல் போலாம், கார்ல ஒரு டிராவல் போலாம். இனிமே இல்ல தன்னை ஜென்டில்மேன் காட்டிக்கிறது வந்துட்டு அது அசிங்கம். அது ஜென்டில்மேன் பிஹேவியர் வேற, காட்டிக்கிறது வேற. இதெல்லாம் காட்டிக்கிற மாதிரிதான் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கான். ரியல் லைஃப்லயுமே அதான் காமிச்சிட்டு இருக்கான். ரியல் லைஃப்லயுமே அதான் காமிச்சிட்டு இருக்கான். நீ கிரேட்ஃபுல்லா இல்ல, உன் ஃபேன்ஸ்க்கே நீ கிரேட்ஃபுல்லா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எப்படி நீ வந்து இப்ப மக்களுக்கு இருப்ப? அப்புறம் எப்படி நீ இண்டஸ்ட்ரிக்கும் கிரேட்ஃபுல் இல்ல? ஆமா இந்த மாசம் என்ன வீர சூரன், ஆமா ஒரு கிறிஸ்டன் ஒரு படம், அதுக்கப்புறம் இது போல இட்லி கடை, குட் பட் அக்லி, சச்சின் ரிலீஸ். அப்புறம் இட்லி கடையில யாரு வில்ல? இட்லி கடையில வில்ல தெரியல. அருண் விஜய் வந்துட்டு கூட நடிக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும் போல. இன்னும் வில்ல யாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த திருச்சி டம்பள மாதிரி கூட இருக்கலாம். திருச்சி டம்பள வில்லனே இல்லையே பெருசா. அலெக்ஸ் நான் ஒரு ஐடி சொல்றேன், ஓகேவா? நம்ம பசங்க தான் அனுப்பிச்சானுங்க. நான் வந்து இதை அனுப்பிச்சுடுறேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுறேன் பாரு. ஒரு நிமிஷம், அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த பாட்டு வந்துச்சு, டிடி நெக்ஸ்ட் பாட்டு ஒண்ணு விட்டாங்க, கேட்டீங்களா? செம்மையா இருந்துச்சு. ஐயோ பாட வரமாட்டே லிரிக்கு. அதான் பாப்கார்ன் காசு கோவிந்தா, பாப்கார்ன் காசு கோவிந்தா, பார்க்கிங் லாட் காசு கோவிந்தா, இப்படிதான் பாட்டு தான் பாட்டு. அதான் ப்ரொடியூசர் காசு கோவிந்தா, இப்படிதான். சத்தியமா இந்த பாடுறதுதான் பாட்டு. யாரும் கேட்கல. ஆமா சத்தியமா யாரும் கேட்கல. ஏன்னா இந்த பாட்டு வரும்போது யாரும் தெரியல, கண்டுக்கல. அது ஏதோ நடுவில் இந்த ஒர்க்கிங் டேல விட்டுட்டான். இந்த யூடியூப்ல போய் கேட்டா போட்டு பாரு, டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த பாட்டு கேட்டா இதான் வருது. பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் காசு கோவிந்தா. ஆமா உங்களுக்கு கமெண்ட்ல எல்லாம் படங்கள் அப்படிதான் போகுது, தெரியுது. ஒருத்த ஆளாரு புரியாத படம் பேர் சொல்றானுங்க, இது இந்தியன் 2 சார், இது கங்கா சார். அதுல லிரிக் வருது, ப்ரொடியூசர் காசு கோவிந்தா. என்னது இது? ஐடி பாத்துக்கோ சரியா? இந்த நாய் வந்து பக்கா சங்கீடா, அவன் ரஜினி பண்றான். இவன் எனக்கு நல்லா தெரியும். இந்த நாய் இன்னைக்கு ஒண்ணு போட்டான், ஓகேவா? நம்ம அது பேரு நான் யாரு போட்டோ வச்சுட்டு உள்ள நேம் என்ன வச்சிருக்கான் பாரு பயோல. அதான் இல்ல எதுக்கு இந்த மாதிரி உள்ள எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பண்டவனே கேட்டேன், என்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கு அலெக்ஸ். நான் நல்லா அவன கான்வர்சேஷன் போட்டு வச்சிருக்கேன். அந்த கான்வர்சேஷன் மேல அடிக்க முடியாது. என்ன பண்ணா? அதான் என்ன பண்ணா என்ன தெரியுமா போட்டான்? லைலோ மோனியோட வீடியோ எடுத்து போட்டு இவனோட பழைய அடியில இப்படி இருக்கு பேசியிருக்கான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பால டேக் பண்ணி விஜய் டேக் பண்ணி போட்டான். நம்பாலும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீ ஒரு எச்சக் கம்போதி, நீ 10 வீடியோ லாஸ்டா ஒரு 15 வீடியோ இது பண்ணிருக்கான் அலெக்ஸ், டிவிக்கு ரிலேட்டடா போட்டு. ஏன்டா மறு வச்சா நீ பெரிய கண்டுபிடிக்க முடியாதாடா? முன்னாடி ஃபுல்லா நம்மள ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்கான். முதல்ல ஆளுங்கட்சி ஏரியாவில் நடக்கிறத வந்துட்டு தைரியமா சொல்ல வக்கில்லாதவன், நீ வந்துட்டு சொந்த கட்சியில இருக்கிற விஜய்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன். அதான் அதுக்கு பயந்து இருக்கிறவன் இதுக்கு அட்வைஸே பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். இன்னொன்னு, அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு தெரியாம கேட்கறேன், நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்கறேன். மிஞ்சி போனா நீ அரசியல் ரீதியா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீங்கதான் யூடியூப்ல 4 சேனல் பார்த்துருப்போம், ஒரு கூகுள்ல அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இதே அதான் மத்த சொல்ற சவுக்கு சுந்தர் வந்துட்டு கேட்டிருப்போம். அங்க கட்சின்ற ஒரு லைஃபே வந்துட்டு அங்க யாருதான் இதுக்குன்னு அர்ப்பணிச்சு இருக்காங்க.
அவதான் இது எப்படின்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் இவங்க வந்துட்டு அதான் ஆன்லைன்ல வந்துட்டு டேக் பண்ணி புகுத்துறாங்க, புகுத்தி புடுங்க. நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து டப்புன்னு இது பண்ணிட்டு அவன் இல்ல அவனெல்லாம் தூக்கி போட்டு மெரிங்க என்னையா மாட்டாங்க. நான் மேல போட்டிருக்க பாரு, இதான் போட்டு விட்டேன் உனக்கு ரிப்ளை. அவன் எனக்கு பயம் கான்வர்சேஷன் போட்டான், ஆனா நல்லா வண்டி கேட்டு தான் விட்டேன் நானு. பாப்கார்ன் காசு கோவிந்தா அந்த மாதிரி இது. ஒரு நிமிஷம். இல்ல ஐடி இது நார்மல் இதுங்க. நம்ம பசங்க யாரும் பெருசா ஃபாலோ பண்ணல, அதான் சங்கீராய் தான். பக்கா ரஜினி ஃபேன் அலெக்ஸ். இவன் எனக்கு முன்னாடியே தெரியும், ஓகேவா? நான் எப்போ இவனை வந்து முன்னாடி தெரியுமா, ஏதோ ஒரு இதுல நம்ம பசங்க இதுல வந்து டேக் போட்டு இது பண்ணி வச்சிருந்தான். இல்ல எனக்கு பிடிக்காத விஷயமா தான் இது. இதே மாதிரி அதான் எஸ்கே ஃபேன் ஃபேக் ஐடி ஒருத்தன் வச்சிருந்தானுங்க. கேக்குது ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ இப்போதான் டிஎம்கே அந்த சைடு அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தேன். சரி, என்ன மானபங்கம் பட்டிட்டாங்க ப்ரோ. சிரிப்பு இல்ல மாஸ்டர் யாரு எனக்கு சிரிப்பு இல்ல. ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி கம்முன்னு ஏதாவது போட்டு எனக்கு ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு ஃபைட் கொடுக்கணும் ப்ரோ. தெரியுது இல்ல வீணா போய் திட்டு அடி நீ. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஃபைட் நீ ஓகே நீ முயற்சி பண்ணதெல்லாம் எனக்கு புரியுது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். எங்க தெரியுமா நீ தப்பு பண்ணிட்ட? இரு இப்போ நீ போயிட்டு நீ போய் ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துன்னு வச்சுக்கீங்க, நீ வந்து இல்ல மாஸ்டர் இது கூவாத்துல குஸ்டினா மாமே கருப்பா. ஒரே நிமிஷம், அது இல்ல ப்ரோ, எங்க அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்தாருன்னா கரெக்டா இருக்கா. அப்போ அவர் வந்து பிளைட் ஓட்ட போயிட்டு இருக்கிறாரு, அதனாலதான் அவர் போன் எடுக்க மாட்டேன்றாரு. இல்ல ப்ரோ, அதனாலதான் அவரே நேத்து என்ன சொன்னாரு, வாடா போய் பாக்கலாம் முட்டி மோதலான்னு சொன்னாரு. அவருக்கு தெரியாது இந்த ஸ்பேஸ் பத்தி எல்லாம். முதல்ல இல்ல இப்ப நீங்க போனா என்ன தெரியுமா கேட்போம், போனா கேட்டதுதான் கேட்டுப்போம். அந்த முன்னால நீ கேக்குற ஒரு இதுக்கு பதில் சொல்ல மாட்டான், சிம்பிள் கொஸ்டின் கூட பதில் சொல்ல மாட்டான். ஆனா திருப்பி 1000 கேள்வி அலெக்ஸ். நான் ஒரு கேள்வி தான்டா கேட்டேன் அலெக்ஸ். எங்க சமூக நீதி பேசுற நீங்க ரொம்ப நல்லா சமூக நீதி பேசுறீங்க, எங்க கனிமொழிக்கு கொடுக்காத எங்க உதயநிதிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அலெக்ஸ். இல்ல மாஸ் இவ்வளவு டீடைல்னா இதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ரீமா ஒரே நிமிஷம் ப்ரோ. தாகிர பானு ஏதோ ஃபேக் ட்வீட்ல இருந்து ஏதோ ட்வீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எடுத்து பேசிக்கிறாங்க தெரியுமா? ஃபேக் ட்வீட்டை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அதுதான் ப்ரோ நானும் கேட்டீங்க. ஃபேக் ட்வீட்டுக்கு அது வேல்யூல யாரோ ஒரு 1000 பேர் சொல்லுவாங்க, அதை பத்தி நம்ம எதுக்கு ப்ரோ எடுத்து பேசணும்னு நான் சொல்றேன் நானு. இல்ல அது கண்டென்ட் வேற, நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல நடந்த விஷயம் வேற ப்ரோ. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல போயிட்டு அஜி பாயிண்ட் வந்துட்டேன் ப்ரோ நானு. ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வரும்போது நீங்க இப்பயே சொல்ற பாருங்க, அவனை வந்து ஓட விட்டு தான் நான் நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸுக்கு வருவேன் நானு. சரி விடுங்க. ஆனா இல்ல ஒரு நிமிஷம், மாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி வராது இந்த வேலை ப்ரோ. அவனுங்களா நம்ம ஸ்பேஸுக்கு மேலேயே ஏற மாட்டானுங்க, பாத்திருக்கீங்களா? நிறைய டைம் பாத்துருக்கேன் ப்ரோ நானு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அவங்க ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு அவங்கள ஓடணும் ப்ரோ, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா ப்ரோ? நிறைய பாயிண்ட் இப்போ ஒன்னு சொல்லிட்டு அதுல இல்ல நோட்ஸ் எல்லாமே எல்லாம் ரெண்டே இருக்கும். இப்ப நீங்க போயிட்டு ஒண்ணு இல்ல ஒரே கேள்விங்களா, கூட்டணி இல்லாம எத்தனை வாட்டி ஜெயிச்சுன்னு கேட்டா விஜய் எதுக்கு திருஷா வச்சிருக்கிறாரு? நீ விலகு பிடிச்சி பார்த்தேன்னு கேப்ப, அப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? இப்படிதான் சண்டை ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நேத்து நேத்திரமா இருந்துச்சு, அவங்க வந்து சீமான் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன தெரியுமா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டோம், சரிப்பா அவர் அப்படி பண்ணாரு அண்ணா சார் யாருன்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டோம். அண்ணா பல்கலை தொலைவுல சார் யாருன்னு கேட்டோம், அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படியே அந்த குரூப் விட்டு வெளியே தள்ளிட்டு போயிட்டாங்க. கேட்டா இவங்க வந்து ரேபிஸ்டோட மனநிலைமையில் உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி கூறிக்கையே கூறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அப்படிங்கெல்லாம் நீங்க பாருங்க, சாக்கடைய குடிச்சிட்டு நான் குடிச்சது அக்வா வாட்டர்னு அவன் பாயாசம் அந்த அளவுக்கு கேவலம் பிடிச்சவனுங்க அவனுங்க. நீங்க அவனுக்கிட்ட நியாயம் தர்மம் எல்லாம் எதிர்பார்த்து பேசவே ஆனா இல்ல எனக்கு இப்ப பிடிச்ச மாதிரி எனக்கு யோசிச்சு போறேன். ஞாயிற்றுக்கிழமை போல கதவை தர ஏன் கதவை ஏன்டா தரையா போர் அடிக்குதுங்க.
என்ன வித்தியாசமா அவனுக்கு டென்ஷன் இருப்பானுங்க. நாங்களே சும்மா அப்படி இல்ல ப்ரோ. இருங்க ப்ரோ ஒரே நிமிஷம். கக்கூஸ்ல ஊழல் பண்ணிருக்கீங்களாமே அது கக்கூஸ்ல பண்ணிருக்கானு இதெல்லாம் கேட்டா செம்ம இல்ல. இப்ப நானே ஊப்பில இருந்தாலும் செம்ம ட்ரிகர் ஆகாதான். ஏய் என்ன பண்ணிரு நீ ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு என்னன்னா இப்போ வந்து அவங்க அந்த சைடு வந்து ஐடி அந்த சைடு வந்து வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த போஸ்ட் பண்ற வீடியோல எடுத்து அந்த கொஸ்டின் எடுத்து அந்த அவங்க கிட்டே கேட்குவேன் நானு. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல எடுத்து அவங்க கிட்டே கேட்குவேன் நானு. அதுக்கு ட்ரிகர் ஆயிட்டு இது பண்ணுவாங்க. அது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல தான் இதாகுது. நான் வந்து எப்பவுமே வந்து தளபதிக்கு நெகட்டிவா இருந்தா அதை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் அவங்க கிட்ட கேட்குவேன் நானு. அப்படி நான் இல்ல நீங்க ஒரு புரட்சி பண்ணணும்னு போயிருக்கீங்க. ப்ரொடியூசர் காசு கேவலமாச்சு ப்ரோ. அது சத்தியமா எனக்கு யாரும் சப்போர்ட்டாவே இல்ல. எங்க அண்ணா அவர் இருந்தாருன்னு நல்லா இருந்திருக்கும். இருங்க அது எப்படி இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? அதான் அவனுங்க. நீங்க அவனுங்களை வந்து நீங்க என்ன நீங்க தான் சொல்லுங்களா, டேய் இப்படி வந்து நடக்குதுடா, பெண்களுக்கு அநீதி நடக்குதுடா, கக்கூசுல ஊழல் பண்ணிருக்கீங்கடா அப்படின்னா கூட அதெல்லாம் விடு. உங்களால எங்கன்னா வந்து வெளில பேசியிருக்காரா உங்க பெரியாரை பத்தி இவ்வளவு கேட்டு அட எனக்குவா இன்னும் பெரியார பிடிச்சிட்டு இருக்கீங்களே. நீ இதுதான் உங்களோட அரசியல். நம்ம எது பண்ணாலும் நம்ம இது பண்ணலன்னு வந்து சொல்லுவானே தவிர்த்து அவனுங்க செய்ய மாட்டான். அந்த மென்டாலிட்டி தான் ப்ரோ. அந்த மென்டாலிட்டியில வந்து நம்ம வந்து அவங்க சைடு போனா நம்ம அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆயிடும். அது ஓகேவா? அந்த ஒரே ஒரு நூல் தான் அது. அந்த போக கூடாது, இப்படி வரணும். ஆனா நான் மாட்டிக்கினேன் அந்த சைடு. இப்போ இல்ல நீங்க ஏன் அதுல இது ட்விட் பண்றதுதான். சரி இப்ப நீங்க ட்விட்டர் வந்து ஒரு பேஜுக்கு நீங்க போறீங்க, இல்ல ஒருத்தனோட ட்விட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஐடினா, அவனோட ட்விட் ரிலேட்டடா வரும். இப்ப ரீசெண்டா அந்த மாதிரி வருதுனால உங்களுக்கு டெம்ட் ஆகும். அதெல்லாம் பாக்குறப்போ என்னடா அவன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறான், நம்மளால என்னடா இப்படி பேசுறான், இதெல்லாம் என்னடா பண்றது. இதெல்லாம் நானும் மாட்டிருக்கேன். நானும் போய் நிறைய விஷயத்துல பத்தி பேசி இது பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீங்க இன்னும் ஓப்பனே பண்ணாதீங்க, பாக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏதாவது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க பாத்தீங்களா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளே வந்து தெளிவா வந்து ஆனந்த் வந்து தெளிவா போட்டாரு. இன்னைக்கு வந்து கவி இல்ல ஒரு யோசிச்சு பாரு, மான்ஸ்டர் பேசுறீங்க பேசி முடிச்சியா திரும்ப அங்கதான் போ கதவை தர இல்ல சூரிய எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி அக்ரெஷனா போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் அப்படி போயிருக்கேன். ஓகே தம்பி விராட் கோலி ஃபேனா இருப்பாரு போலதான். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. நான் வந்து கில்கிரிஸ்ட் ஃபேன். நானு ப்ரோ நான் ஏகே ஃபேன் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் நான் கில்கிரிஸ்ட் ஃபேன் ப்ரோ. நான் 2009ல இருந்து உண்மையிலே இல்ல அனிலா ஸ்பையா வந்திருக்கேன். ரைட்ரா என்ன ஆள விடுங்கடா, நான் போறேன்டா. பாப்கார்ன் காசு கோவிந்தா காசு அது நிறைய இதுக்கு டெம்ப்ளேட் ஆயிரும். அது ஜிபியூக்கு டெம்ப்ளேட் ஆயிரும். அது வீடியோ ஜிபியூக்கு எடுத்து வச்சுக்கிறேன், யாரும் சொல்லாதீங்க, அப்புறம் போட்டுக்கிறேன். ப்ரோ எனக்கு அதை பார்த்தோன்னே அதான் பண்ணி ஆவந்துச்சு. சரி விடாமுயற்சிக்கு முன்னாடி வந்தா எடுத்து போட்டுக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. பாப்கார்ன் ஜிஎஸ்டி கோவிந்தா விடாமுயற்சி போட்டுக்கலாம். ஆனா உண்மையில இந்த பாப்கார்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டாங்க பாரு, சீஸுக்கு ஒண்ணுதான டென்ஷன் ஆச்சு. உடுங்க இல்ல ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், நம்ம ராதாரவி இருக்கால இன்னைக்கு பேட்டி கொடுத்தோம், ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டுருந்தானுங்க தமிழ்ல. இதோ என்னன்னா தியேட்டருக்கு படம் பார்க்க தானே போற, எதுக்கு நீ போய் வாங்கி சாப்பிடுறன்னு கேட்டு வச்சிருக்கான். இதான் கேட்டான் தமிழ்ல இதை முடியும். படம் பார்க்க தானே போற, எதுக்கு நீ பாப்கார்ன் சாப்பிட போறன்னு கேட்டு வச்சிருக்கான். நீ என்ன பண்ணு, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணு. யூடியூப்ல ரிலீஸ் பண்றேன். உண்மையா அலெக்ஸ் நான் திருப்பி இருந்தாலும் வயசா இருந்தாலும் ஏதாவது உலகவானா இல்ல இப்ப இல்ல கேட்ட கேள்வி ஒரு எனக்கு என்னமோ லைட்டா நியாயமா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வர்றவன் எல்லாமே ஸ்நாக்ஸ் பாக்கெட்டோட உள்ளவான்னு சொல்லலாம். சுத்தி இருக்கிற எல்லா ஏரியா கடையும் நல்லா ஓடும். சுத்தி இருக்கிற ஏரியா கடைலாம் நல்லா ஓடும். நீ கண்ட என்ன சொல்றது, கண்ட கர்மத்தெல்லாம் நீ ரிலீஸ் பண்ணிட்டு அது சூப்பர்னுவ. நாங்களும் 3 சொல்லுவாங்க ப்ரோ, படமும் நல்லல ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க திரும்ப கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ப்ரோ தலையில காசை கொடுத்து சூத்தோலியில உட்காந்து இந்த மாதிரி கர்மப்பி எல்லாம் பாத்துன்னு. இதுல ஒரு பேசிக்கான ஒண்ணு சொல்லிட்டேன். பேச்சலரா பசங்க போறானுங்க, காலேஜ் பசங்க இதெல்லாம் போறாங்கன்னா
மேக்ஸிமம் நம்ம பாப்கார்ன் வாங்க மாட்டோம், எப்பனாவது வாங்குவோம், புரியுது, அதெல்லாம் இதுதான். ஆனா நீ கப்புள்ஸாவும் போறீனாலும் ஃபேமிலியாவும் போறீனாலும் பாப்கார்ன் கண்டிப்பா நீ வாங்கணும். இல்ல ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் ஏதாவது கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் இது இருக்குதுன்னா நடுவில் பிரேக் இருக்குது, பிரேக்ல எல்லாரும் போய் ஏதாவது சாப்பிட தான் செய்வாங்க. அலெக்ஸ் இவனுங்க அநியாய விலை வித்துட்டு அதான் எதுக்கு வாங்குறேங்க கேக்குறாங்க. இல்ல நீ இன்னும் பாரு, நீ 100 ரூபா கொடுத்தன்னு வச்சுக்க, 100 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் 20 ரூபா வாங்கன்னு வச்சுக்கேன், சேஞ்ச் இல்லன்னு ஒண்ணு அலெக்ஸ். அந்த ஸ்கேம் பாத்திருக்கியா? இல்ல வாட்டர் பாட்டிலே 60 50 60 சேஞ்ச் இல்லன்னு வானுங்க, சேஞ்ச் இல்லன்னு சொல்லி ஏமாத்தி, சேஞ்ச் இல்லன்னு சொல்லி ஏமாத்தி வாங்குவானுங்க. அது பாத்திருக்கியா? நானும் அன்னைக்கு அப்படிதான், நான் போயிட்டு நீ யோசிச்சு பாரு, நான் வாங்கினது வந்து மவுண்டன் டியூ, ஓகேவா, 60 ரூபா, 40 ரூபா சேஞ்ச் இல்லைங்க, பாப்கார்ன் வாங்கிக்கோங்கன்றான். நான் ஜிபே பண்றேன் இந்த மாதிரி விஷயத்துல எப்பவுமே. நான் அங்க ஜிபே இல்ல இந்த இதுல தியேட்டர்ல நான் பில்லுலயே ஜிபே போடுவாங்க ப்ரோ, அந்த மிஷின்லயே போடுவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ, நம்மள என்ன சேஞ்ச் இல்லன்னு 1 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுத்து பார்த்திருக்கோம், 40 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லன்னு பாப்கார்ன் கொடுத்தான் ப்ரோ என்கிட்ட. சொல்லுவானே, ஏன்டா பக்கத்து பல்ல போடுங்க, சேஞ்ச் இல்லையா? அதேதான் நான் உள்ள என் ஃப்ரெண்டு கிட்ட போறேன், டேய் என்னடா பாப்கார்ன் வாங்கிட்டு இருந்துற அப்படின்னா, மச்சான் சேஞ்ச் இல்லன்னு இந்த குத்தாம்ஸ்டான். இல்ல ஒரு கவி, இது பரவாயில்ல. நான் என்னன்னா சலார் நல்லா நமக்கு சலாருக்கு போயிருந்தேன், இன்டர்வல் வரையும் பார்த்தாச்சு. இதான் எனக்கு இன்டர்வல் ரொம்ப பிடிச்சது. சரி ஓகே ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு போனா பாப்கார்ன் ரேட்டு பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, சபாஸ் அப்படின்னு. சரி ஒரு சிக்கன் ரோல் ஒரு சிக்கன் ரோல் எதுவும் வந்துட்டு பார்த்தேன். சரி ஓகே இதை தாங்கன்னு கேட்டா 70 rupees ஒரு சிக்கன் ரோல். ஆனா வாங்கி சாப்பிட்டேன், ஆனா கடைசியா வாங்கி சாப்பிட்டா தெரியும். நீ உள்ள ஆனா சிக்கன் இருந்துடா ரோல்ல. மால் தியேட்டர்லாம் அப்படிதான் இருக்கும். ஸ்கேம், பார்க்கிங்கே ஸ்கேம் தான். பார்க்கிங் வந்து ஆக்சுவலா வந்து விஷால் வந்து 24லயோ 23லயோ ஒரு ரூல் கொண்டு வந்தான், பார்க்கிங் காசு வாங்கக்கூடாதுன்ட்டு, 10 ரூபா மேல வாங்கக்கூடாதுன்னு ஏதோ சொன்னான். கரெக்டா அலெக்ஸ்? சரியா தெரியல, ஒரு ரூல் போட்டானுங்க. ஆனா அதே அவனுக்கு கீப் அப் பண்றானா? நல்லா பாரு, பீக் படத்துக்கு எல்லா படத்துக்குமே பைக்கு 20 ரூபா இல்ல இருந்து 30 ரூபா வாங்குறான், 20ல இருந்து 30 ரூபா வாங்குறான், காருக்குலாம் 50ல இருந்து 100 ரூபா வாங்குறான். இப்ப நீ வந்துட்டு உள்ள வந்து ஏன் பாப்கார்ன் சாப்பிடுறேன்னு கேட்டாங்க, வாயிலே குத்த தேவையில்ல, ஸ்கிரீனை கிழிச்சிருங்க சாம. இல்ல இதுல உள்ள வர்றவங்க இல்ல இது கூட பரவாயில்ல, ஏதாவது பொண்ணுங்க போனா கூட செக்கிங் வந்துட்டு நார்மலா பண்றான். அன்னைக்கு இந்த நான் ஒரு சம்பவம் சொல்றேன், வாரிசு வந்துட்டு ஏஜ் ஸ்ரீநகர் தானே பார்த்தேன், செம்ம ஃபாஸ்டா போனேன். ஏன்னா இதான் டைட்டில் கார்டு எப்படியாவது பார்த்தோம்னா கொஞ்சம், ஏன்னா நம்ம இங்க டிஸ்டன்ஸ்ல டி நகர் இருக்கு, போயிட்டேன் எப்படி பைக்ல தான் போனோம் தான் கொஞ்சம், ஆனா ஸ்பீட்லாம் மெயின்டைன் பண்ணி தான் போனா தான் ஹெல்மெட்லாம் இருந்தது. போயிட்டு பாக்குறேன் படம் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்குது, எப்படியும் அந்த அப்ப வந்துட்டோன்ற ஒரு ஃபீல். உள்ள ஒருத்தன் தடுக்கிறான், ப்ரோ செக்கிங். ஏன்னா இதுல நான் ஒன்னும் சில விஷயம் சொல்ல விரும்பல, புரியுது, இல்ல எனக்கு என்னன்னா அவன் செக் பண்ண டைம் கூட விட்டுருவேன், ஆனா செக் பண்றேன்னு ஒண்ணு இல்ல செக் பண்ண இல்ல இது எப்படி இருந்தது இல்ல, அதான் ஹெல்மெட்டை கையில வச்சுனுவா, ஓகே பைத்தகாரங்கிட்ட மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள. அதான் எனக்கு அப்பதான் யோசிச்சது என்னன்னா, எதுக்கடா பண்றேன்னு கேட்டா, சார் இப்ப அதான் ஸ்நாக்ஸ் எத்தனை போக கூட சார், ஏன்டா இல்ல இது எப்படி இதுனா, இல்ல நான் போடுறது எந்ததான் நல்லா ஃபிட்டான பேண்ட், அதுல போன் கூட கையில தான் எடுத்துன்னு வரேன், அதுல என்னதான் தெரிய போகுது உனக்கு. அவர் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டைப்பா இருந்துருவாங்க. இல்ல எல்லா தியேட்டர்லயும் இப்படிதான், புரியுதா? அதான் சொல்றேன், பர்த்டே போக முடியாது ப்ரோ, நீங்க தியேட்டர் சொல்றீங்க. இல்ல அது மேட்டர் இல்ல. இப்ப இது ஏன் சொல்றேன்னா, அதான் நீ ஸ்நாக்ஸ் கூட உள்ள வர கூடாதுன்னு இவ்வளவு செக் பண்ற, அதான் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புறாரு. என்ன சிக்கன் ரோல் மாதிரி ஏதோ எதுக்குன்னு பாத்துருப்பாரு நினைக்கிறேன். அது இல்ல செக் பண்ண சிக்கன் ரோலா, சிக்கன் ரோல் 2 எங்க? ஆனா இல்ல அவருக்கு புரிஞ்சிருச்சு உடனே. இல்ல அதான் அவேர்னஸ்க்கு சொல்ல வந்த, என்னையே அவேர்னஸ் அவர் 2 முட்டை சொன்னாரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நானாவது அங்க ஏதாவது காமெடி பண்ணிட்டு வரோம், புரியுத, பண்ணாரு இது இதா பண்ணிட்டு வரோம். ஆனா எனக்கு சில டைம் தியேட்டர் அயலானுக்கு லேட் ஆச்சு, அயலான் அதான் அந்த, ஆனா நான் உள்ள போகும்போது அயலான்ல வந்துட்டு அந்த எரிக்கல் இது வர்றதெல்லாம் வந்துச்சு, புரியுது. அதுக்கு முன்னாடியே அதான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட் மாதிரி. அதான் அப்பயும் வந்து ஃபாஸ்டா போயிருந்தா, அப்பயும் ஒருத்தன் தத்துன்னு தான், ப்ரோ செக் ப்ரோ தள்ளுறாடி நானும் பாத்து. இல்ல வந்ததே லேட்டு, புரியுதா? அதான் ஏன்டா உயிரை வாங்கிருக்கீங்க.
எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உங்க அளவுக்கு இல்ல. எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தது. அது வந்து நான் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் ஃபீல் எனக்கு லைட்டா. என்னன்னா, நம்ம ஏதாவது குடிச்சிருந்தானா யாராவது குடிச்சிருக்கோன்னு கண்டுபிடிப்பானுங்க தெரியல. ஊது அப்படின்னாங்க. ஃபோரம் மால் ஓகேவா, ஃபோரம் மால்ல பலசோ ஆக்சுவலா அலெக்ஸே. நான் வந்து அடிச்சுட்டு போன பர்ஃப்யூம் வந்து அது வந்து விஸ்கி பர்ஃப்யூம். ஸ்மெல்லே பலாசோ தான் நானே யூஸ் பண்ணலாம். லியோ பார்த்தேன். நான் வந்து விஸ்கி பர்ஃப்யூம் அடிச்சேன் அலெக்ஸே. அது ஸ்மெல்லே கொஞ்சம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரு சார் நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் இப்படி வாங்க சார். நானும் வந்துட்டேன், என் பசங்களாங்கிறவங்க என்ன மச்சான் கூப்பிட்றான், எது தெரியடா கூப்பிட்றான். ஊதுன்னு எத்தனை வாட்டி சொல்லலாம்? ஒரு தடவை. இல்ல இது எப்படி நான் குச்சிருந்தா நீ குச்சிருக்கியா எனக்கு டவுட் ஆகுது. அலெக்ஸ் அவன் ஸ்மெல் பண்றேன்னு வாய் கிட்ட எடுத்துன்னு வந்து இந்த படத்துல ஜி சொல்லுங்க ஜி கிட்ட வந்து வைப்பான் தெரியுமா, அந்த மாதிரி வச்சு ஊத போக்குறான். இல்ல நீ என்ன வாயில என்ன குதிக்க போறேன், ஏன்டா கிட்ட வர? நால ப்ரோ நான் அடிச்ச பர்ஃபியூம் ஸ்மெல் ப்ரோ, நீ வாய் இவ்வளவு கிட்ட எச்சப்பட ப்ரோ அப்படின்னு நானே சொல்லிட்டேன். இல்ல சின்ன மாறி படத்த ஒரு சம்பவம் இருந்தது, அதெல்லாம் கூட சொல்ல கூட ஆக்சிடென்ட் ஆட போய் எனக்கு இது எனக்கு ஒரு வாட்டி இது நடந்தது. நான் அடிச்ச போன பர்ஃபியூமுக்கு அவன், ஆனா அந்த பர்ஃபியூம்லாம் வந்து ஸ்மெல் வந்த பர்ஃபியூமே இருக்காது அலெக்ஸே. நீ என்னமோ அப்படியே பயங்கரமா ஆல்கஹாலிக் ஸ்மெல் வரும்லாம் கிடையாது, லைட்டா ஃபீல் இருக்கும். பட் ஆனா அதை உட்கார ஊதுனா ஒரு 3-4 வாட்டி பித்தக்கார